அன்பு சொந்தங்களே, நம்மளும் ஒரு இந்திய குடிமகங்கிறனால மத்திய அரசிட்ட பிரதமர் மோடி அவர்கள்ட்ட ஒரு அன்பான கோரிக்கையாக கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி போர் நடக்குது, அது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையெல்லாம் ஏறினால பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக பார்த்தீங்கன்னா வணிக சம்மந்தப்பட்டவங்களும் தயவுசெய்து மக்களை கருதில் கொள்ளுங்கள். இன்றைக்கி சிலிண்டர் கட்டுப்பாடு இருக்குது, அது தவிர்க்க முடியாது, அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்ற டீ 15 ரூபா, 15 ரூபாய்க்கு விற்ற லெமன் டீ 20 ரூபா, 25 ரூபான்னு இப்படி நீங்கள் விலையை ஏற்றிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டீசல்லே என்ன கட்டுப்பாடுக்கு விலை ஏற்றாததுக்கு முன்னாடி டீசல் வரவங்களாட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி கேனு கூல்ட்ரிங்க்ஸ் விலை எல்லாம் ஏற்றுனா எல்லா பேரும் எங்கே சுற்றி என்னென்னா நடுத்தர மக்கள் தலையில் விழுகுது. அதை மத்திய அரசு உணரணும். இன்றைக்கி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு திட்டம் போட்டாங்க, இலவசம் பஸ் இலவசம்னு இன்னொருத்தர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 2 பேரும் பஸ்ஸில் இலவசம்னு. அது மாதிரி இந்த மக்களை பாதிக்கிற இந்த 3 விஷயத்த கேஸ் சிலிண்ட்ரு, டீசல், பெட்ரோலை மட்டும் விலை ஏற்றாமல் கொஞ்சம் மத்திய அரசு ஏழைகளை கவனம் கொண்டு மற்ற அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை இதில் ஒதுக்கி ஏழைகளுக்கு சலுகை பண்ணணும். அதே மாதிரி வணிக சார்ந்த நண்பர்கள் நினச்சோன்னே 1 ரூபா 2 ரூபா ஏற்றுங்க, அதனால் தப்பு இல்லை. எல்லாமே ஏழையை பாதிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வாங்குறத குறைச்சிக்குவாங்க. அதனால் உங்கள் லாபத்தில் 5 ரூபா வரதில் 1 ரூபா குறைங்க, அதனால் தப்பு இல்லை. 1 ரூபா ஏற்றுங்க, தப்பு இல்லை. சில வணிகர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு சிலிண்டர் கிடைக்காதுன்னு, இப்போ சிலிண்டர் வந்தோன்னே இந்த விலையை குறைக்க போகிறீங்களா? அதனால் தயவு செய்து மக்களை பாருங்கள். மத்திய அரசு மோடி எத்தனை ஏதோ ஆண்டிட்டாருன்னு பாராட்டுறாங்க. பிஜேபியில் இருக்க நண்பர்களையும் சொல்கிறேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஏழைகளை இதான் பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன் நான், பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் பங்க் 1 லட்சத்துக்கு மேலே திறந்து விட்ருக்காரு, கேஸ் பங்கு திறந்து விட்ருக்காங்க. அப்புறம் பேட் வண்டி ஓட்டுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இத்தனை பங்குக்கு எப்படி நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்க? மறுபடியும் டோல்கேட்டு விலை ஏறுதுன்னா எல்லாமே ஏழையை தான் பாதிக்குன்னு பிரதமர் மனதில் கொண்டு தயவு செய்து இந்த பழைய வாகன திட்டத்தை விட்டுட்டு மறுபடியும் டீசல் பெட்ரோல் போட்டு அவங்கவுங்க ஓட்டிக்குவாங்க. மக்களுக்கு சலுகை பண்ணுறதுக்காண்டி மறுபடியும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து எல்லாம் கொலையை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கேஸ் பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னா இன்றைக்கி போடுற வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓடுது. அப்போ என்னமே செய்ய முடியாது. அதனால் நீங்கள் என்ன விலை ஏற்றினாலும் நடுத்தர ஏழையை தான் பாதிப்பாங்க. அதை மனதில் கொண்டு பிரதமர் அவர்கள் அந்த துறையை சார்ந்த அனைவருமே தயவுசெய்து இந்திய மக்களை, ஏழை மக்களை மனதில் கொண்டு இன்னும் ஏழையாகவே ஆக்காமல் தயவுசெய்து இதில் கை வைக்காதீங்க. சீக்கிரம் சிலிண்டர் கட்டுப்பாடை நீக்கி வணிகர்களும் தகுந்த மாதிரி ரேட்டை ஏற்றாமல் கொஞ்சம் மக்களுக்காண்டி இது பண்ணுங்கன்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.